இருதய நோய்க்கு கொழுப்பே காரணம் என்று நீங்கள் பல ஆண்டுகளாக கொழுப்பை தள்ளி வைத்துக் கொண்டிருப்பதன் காரணம் என்ன தெரியுமா? 1960 ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் இருந்த 3 புரொஃபசர்களுக்கு சர்க்கரை ஆலை அதிபர்கள் $50,000 கொடுத்து இதய நோய்க்கு முக்கிய காரணம் கொழுப்பு தான், சர்க்கரை இல்லை என்று நியூ இங்கிலாந்து ஜேர்னல் ஆஃப் மெடிசினில் ஒரு ஆராய்ச்சி கட்டுரை எழுத வைத்தார்கள். இது நடந்தது 2016 கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த ஒரு ஆராய்ச்சி பேப்பர் தான் நமது சாப்பாட்டு முறையை 50 வருடங்களாக மாற்றி வைத்தது. கொழுப்பு குறைக்கப்பட்ட உணவுகள் கடைகளில் நிரப்பப்பட்டன. கொழுப்புக்கு பதிலாக உணவுகளில் சுவைக்கு சர்க்கரை சேர்க்கப்பட்டது. ஊளை சதையும் உடல் பருமனும் 3 மடங்கு அதிகரித்தது. உணவில் உள்ள கொழுப்பை விட சர்க்கரையும் சுத்திகரிக்கப்பட்ட மாவுச்சத்துகளும் அதாவது கார்போஹைட்ரேட்ஸும் நமது உடம்பில் கொழுப்பை மிக அதிகமாக சேமிக்க தூண்டுகின்றன. இன்றைய ஆராய்ச்சிகளின்படி இன்று நாம் சாப்பிடும் கொழுப்பு இரத்தத்தில் நமக்கு இதுவரை சொல்லப்பட்ட அளவு கொலஸ்ட்ராலை அதிகரிப்பதில்லை. நீங்கள் கடையில் வாங்கும் லோ ஃபேட் தயிர் 2 மணி நேரத்தில் மறுபடி பசியை தூண்டும். உங்கள் உணவு முறை ஒரு லஞ்சத்தால் மாற்றப்பட்டது. நீங்கள் நீண்ட காலமாக ஒதுக்கி வைத்திருந்த கொழுப்பு உங்கள் உடம்புக்கு மிகவும் தேவையானது. கொழுப்பு நரம்பு மண்டலத்தை ஒழுங்குபடுத்தி சீரமைக்கிறது. ஆகவே உங்கள் உடம்புக்கு எதை ஒதுக்குவது, எதை சேர்ப்பது என்று ஒரு நல்ல டாக்டருடன் கலந்து கொள்ளுங்கள்.